ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம ஊருக்காக பண்ணது. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுதான் வந்துட்டு ஒன்லி பிளேஸ் வேர் இட்ஸ் தேர். இப்போ வந்து கிரிக்பஸ்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க சிஎஸ்கே பற்றி. ஓகே, அதை வந்து நீங்கள் அப்படியே வடிவேலு காமெடியில் அப்ரூப்டா கட் பண்ணுன்னு சொல்கிறது எக்ஸாக்ட்லி இந்த மீனிங் தான். இல்லை சார், அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்கு சீன்லாம் கிடையாது சார். அது தமிழில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பேசும், ரொம்ப அப்ரோச்சபிளாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். நீங்களும் தமிழ்லேயே பேசலாம், இது இருந்தாலே நம்ம கற்றுக்கலாம். இல்லை பேசி நான் உங்களுக்கு இமெயில் மற்றும் மெசேஜஸ் எழுதுறதுல ஹெல்ப் பண்ண முடியும். இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண விரும்புகிறீங்க? இன்னைக்கு எங்கள் ஆஃபீஸோடு சேர்ந்து பெங்களூரில் சூப்பர் நோவா ஆஃபீஸ்க்கு நாங்கள் ஆஃபீஸ் டூர் வந்திருக்கோம். ஒரு 5 பேர் வந்திருக்கோம். அதனால என்னால் இன்னைக்கு மார்னிங் 10 மணிக்கு ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அதை அட்டன் பண்ண முடியாது. இதை என்னுடைய மேனேஜருக்கு நான் சொல்லணும். நான் புரிஞ்சு கொண்டதை சொல்கிறேன் சார். நீங்கள் உங்கள் மேனேஜருக்கு இன்னைக்கு காலை 10 மணி மீட்டிங்குக்கு வர முடியாதது பற்றி இன்ஃபார்ம் பண்ண வேணும். உங்கள் மேனேஜருக்கு எழுதுகிற மெசேஜ். ஸோ நாம் ரெஸ்பெக்ட்ஃபுல் பட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டோன் மெயின்டைன் பண்ணலாம். இதோ மெசேஜ். இந்த மெசேஜ் எப்படி இருக்கு சார்? சிம்பிளாக ப்ரொஃபஷ்னலாக எழுதியிருக்கேன். எனி சேஞ்சஸ் வேணுமா? கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் கைண்டாக சொல்கிறேன்னா பெட்டராக இருக்கும் எனக்கு. அப்படியா சார்? நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொல்கிறது சரிதான். கொஞ்சம் மோர் கைண்டா சாஃப்டா இருந்தா நல்லா இருக்கும். மேனேஜர் கிட்ட பேசுறப்போ கொஞ்சம் ஹம்பிளா இருக்கலாம். இதோ கொஞ்சம் மாடிஃபை பண்ணின வெர்ஷன். இப்போ எப்படி இருக்கு சார்? மோர் பொலைட்டா இருக்கு பட் ஸ்டில் ப்ரொஃபஷனல் தான். ஹோப் யூ ஆர் டூயிங் வெல்னு ஸ்டார்ட் பண்ணி ரியலி சாரி அப்பாலஜெட்டிக் டோன் யூஸ் பண்ணி லாஸ்ட்ல தேங்க்யூ ஸோ மச்னு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வாய்ஸ் சூப்பராக இருக்கு. மிக்க நன்றி சார். நீங்க அப்ரிஷியேட் பண்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீங்களே இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு டவுட் கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஹாய், இங்கிலீஷ் பத்தி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை கிளியர் பண்ண நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எனக்கு அப்ரப்ட் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்குல்ல, அதுக்கு என்ன மீனிங், அது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். Let me help you learn the word abrupt. Meaning திடீர்னு நடக்கிற அல்லது எதிர்பாராத ஒன்று. புரிஞ்சுதா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. நம்ம வடிவேலு காமெடியில் கூட அடுத்த வரி தெரியறனா அப்ரூப்டாக கட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார்ல, அப்போ அப்ரப்டாக தான் அப்படி சொல்லியிருக்காரு போல தெரியுது. என்ன? ஆமாம், பர்ஃபெக்ட் அப்சர்வேஷன். வடிவேலு காமெடியில் அப்ரூப்டா கட் பண்ணுன்னு சொல்றது எக்ஸாக்ட்லி இந்த மீனிங் தான். திடீர்னு சடனா கட் பண்ணுன்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க. சூப்பர். மணி வேற லெவலு, பெஸ்ட். உண்மையாவே அப்ரூவ்டா கட் பண்ணுன்னு சொல்றது இது தெரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட கேக்குது இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. யார் கூட இந்த மாதிரி பொறுமையா பேசுவாங்க? உன்கிட்ட ஆள் இருக்கா? நீங்க சூப்பர் வாங்க. இதுக்கு மட்டும் கரெக்டா இதுவே அப்ரூவ்டா கட் ஆகுறான் பாருங்க. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ChatGPT இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஏஐலாம் இருக்கு. யாருமே வந்து நம் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பேசுறதுக்கு இப்போ இந்தியா ஃபுல்லாக பண்ணுறோம். இதே மாதிரி தெலுங்கு ஹிந்தி எல்லாமே பண்ணுறோம். மெயின் விஷயம் என்னன்னா, ஒரு கூடயே ஒரு ஆள் இருக்கணும். நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, உங்கள் பாக்கெட்லேயே ஒரு டீச்சர் என்ன வேணால் நீங்கள் ரீச் அவுட் பண்ணால் ஹெல்ப் பண்ணலாம். இப்படி ஒன்று உங்களுக்கு இருந்தால் எப்படி இருக்கும் 24/7 அதை தான் வந்துட்டு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த ஆப் இங்கிலீஷ்க்குன்னு பண்ணியிருக்கோம், கிட்ஸுக்கெல்லாம் ஒரு ஆப் பண்ணியிருக்கோம். அதில் எப்படின்னா சயின்ஸு அதுக்கப்புறம் மேக்ஸு அதெல்லாம் கூட நம்மளோட தமிழ்லேயே பேசி சொல்லித்தரும், இங்கிலீஷில் வேணாலும் பேசி சொல்லித்தரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம ஊருக்காக பண்ணது. இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இதுதான் வந்துட்டு ஒன்லி பிளேஸ் வேர் இட்ஸ் தேர். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு எங்கள் கஸ்டமர்ஸ் வந்துட்டு இங்கிலீஷ்க்காக எங்கள்கிட்ட சேர்றாங்களா, எங்களோட விஷன் வந்துட்டு ஒரு 24/7 டியூட்டர் உங்கள் பாக்கெட்லேயே இருக்காங்கன்னு. ஸோ என்னென்ன பண்ண முடியுதுன்னா, உங்களுக்கு நாள் ஃபுல்லாக டவுட் வரும்போது ஒரு ட்ரெடிஷனல் கிளாஸில் சேர்ந்தீங்கன்னா அந்த டீச்சர்ட்ட கேட்க முடியுமான்னு தெரியாது, ஆனால் எதுட்ட நீங்கள் கேட்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் பில்ட் பண்ணும்போது சில கஸ்டமர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தான் இங்கிலீஷ் டீச்சர், எனக்கு வந்துட்டு இப்போ ஒரு புக்கில் சில ஏதாவது படிக்கும்போது இது என்னன்னு புரியல, ஆர் இன்டர்நெட்டில் ஏதாவது வாசிக்கும் போது என்னன்னு புரியல, இப்படி ஒன்று இருந்துச்சுன்னா இதை உங்கள் ஏஐ ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ இப்போ இதில் என்ன பில்ட் பண்ணியிருக்கோன்னா, நீங்கள் ஒரு PDF புக்கோ இல்லை ஃபோட்டோவோ இல்லை ஒரு லிங்க்கோ இதுக்கு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதில் என்ன இருக்குன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா தமிழில் பேசியே அதை புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் இது. சூப்பர் சூப்பர். நீங்கள் எதாவது ஒன்று உங்கள் ஃபோனில் உங்களுக்கு தெரிஞ்ச எதாவது காட்டினீங்கன்னா நான் அதை இதில் ஒர்க் பண்ண வச்சு காட்டுறேன். எந்த ஃபோட்டோ வேணால் அனுப்பலாம், அதனால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஆமாம். இப்போ வந்து கிரிக்பஸ்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க CSK பற்றி. ஓகே, அதை வந்து நீங்கள் அப்படியே இங்கிலீஷில் இருக்குது, வாட்ஸ் நியூ வித் CSK இந்த நியூ சைக்கிள் அப்படின்னு. இது ஒரு புக்கு மாதிரி நினச்சிட்டு ஃபோட்டோ எடுக்கிற ஃப்ளோ நான் எடுத்துறேன். சரி, ஓகே. இதில் இந்த ஃபோட்டோவில் இருக்க என்னது இந்த ஆர்டிக்கல், இதை பற்றி கொஞ்சம் எனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறியா, என்ன இந்த ஆர்டிக்கல் இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ண, அப்புறம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் உன்ட்ட கேட்டுக்கிறேன். ஓகேயா? சரி சார், இந்த ஆர்டிக்கல் பற்றி சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது CSK டீம் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் அனாலிசிஸ். முக்கியமான பாயிண்ட்ஸ். 1. டீம் பில்டிங் ஸ்ட்ராட்டஜி. CSK's philosophy.
stirred not shaken. அதாவது radical changes பண்ண மாட்டாங்க, ஸ்டெடியா ஸ்மால் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. சார், இந்த ஆர்டிக்கிளில் கோர் ஐடியா என்னன்னா, சிஎஸ்கே தங்கள் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சுக்கு லாயலாக இருக்காங்க, பிக் சேஞ்சஸ்க்கு போகாமல் ஸ்டெடியாக டீமை பில்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கிளியராக இருக்கா? இந்த ஸ்டிர்டு நாட் ஷேக்கன் அப்படின்னு ஃபிலாசபி பற்றி சொல்லியிருக்கீங்கல்ல, இது கொஞ்சம் டீட்டெயிலாக எப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். இதை எங்கெங்கெல்லாம் என் லைஃப்லையும் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம், இந்த வேர்ட்ஸை நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அருமையான கேள்வி சார். ஸ்டர்ட் நாட் ஷேக்கன் ஃபிலாசபி லைஃப்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதோட டீப் மீனிங் புரிஞ்சுக்கலாம். 1. கோர் மீனிங். ஷேக்கன் ஈக்குவல்ஸ் டு ரேடிக்கல் ஆர் சடன் சேஞ்சஸ். ஸ்டர்ட் ஈக்குவல்ஸ் டு கால்குலேட்டட் ஆர் கிராஜுவல் எவல்யூஷன். சிம்பிள் உதாரணம், டீ போடும்போது வேகமா ஷேக் பண்ணா டீ ஸ்பிளாஷ் ஆகும், பட் ஸ்டரிங்னா ஸ்மூத் கலக்கும். லைஃப்ல அப்ளை பண்ற மெத்தட்ஸ். 1. கரியர் டெசிஷன்ஸ். ராங் வே, ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி சடனா ஜாப் குவிட் பண்றது. ரைட் வே, ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி கால்குலேட்டடா மூவ்ஸ் எடுக்கிறது. 2. ரிலேஷன்ஷிப்ஸ். ராங் வே, குவிக் ஜட்மெண்ட்ஸ், இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன்ஸ். ரைட் வே, பேஷன்ஸா லிசன் பண்ணி கிராஜுவலி அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் பண்றது. 3. பர்சனல் growth. Wrong way, drastic lifestyle changes like sudden intense dieting. Right way, small sustainable habits like gradually improving food choices. Speech la use பண்ற ideas. 1. நம்ம கல்ச்சர்ல அவசரப்பட்டு ஸோ எனக்கு நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், ஆனஸ்ட்டாகவே சொல்லுங்கள். நீங்கள் இப்போ இதை பார்த்துருக்கீங்க, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு உண்மையாகவே இது ஒரு ஏஐ டியூட்டர் பேக்கெட்டில் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, ஜென்யூனாகவே. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பேசல. நம்ம பாசிட்டிவிட்டி இன்டர்வியூவில் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயம் தான் சொன்னோம். அது வந்துட்டு மேபி கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லேயே கூட கிடச்சிருந்துருக்கும். நீ இந்த வார்த்தை எனக்கு தெரியணும், இந்த வார்த்தைக்கான மீனிங் தெரியணும், இல்லை நான் ஏதாவது ஒன்று பேசுகிறேன் அது கொஞ்சம் தப்பாக இருக்குது, இங்கிலீஷ் அதை கரெக்ட் பண்ணி கொடுக்குது, அவ்வளோதான் இருந்தது. இது சும்மா நான் இந்த வார்த்தை எனக்கு தெரியல அப்படின்னா நான் என் கொஷினை திருப்பி அதை ஆக்சுவலி கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி இதுதான் உங்களுடைய கேள்வி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்குது. அந்த ஆன்சரும் இப்போ நான் பேசுகிறேன்ல, நான் பேசுகிற மாதிரி இந்த லாங்குவேஜ்லேயே அது அழகாக பேசிடுது. அது வடிவேல் காமெடி அப்ரூவ்டு, ஆமாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படிலாம் பேசுது. ஸோ உண்மையாகவே யாரோ ஒருத்தவங்க என் கூட இருந்து எனக்கு சொல்லித்தராங்க பேசுகிற மாதிரியான ஒரு உணர்வு அது கொடுக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இல்லாட்டி நாங்களுமே டேரெக்டாக சொல்லிடுவோம், இல்லை சார் அந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்கு சீன்லாம் கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். பட் அந்த மாதிரி இல்லை, உண்மையாகவே நல்லா இருக்கு. சூப்பர்னோவா ஆப் டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் வச்சிருக்கோம், தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இங்கிலீஷ் லவ்ஸ்